வருகின்ற தேர்தலில் ஒரு இம்பாக்டை உருவாக்குவார்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் 2006 உருவாக்கியதை விட அதிகமான இம்பாக்டை அவர் உருவாக்குவார். அதனால தான் சொல்றேன், இன்னும் பல இடங்களில் இன்றைக்கு சொல்கிறேன், ஏதோ நான் பழனிசாமி மேல உள்ள தனிப்பட்ட விரோதத்தில் சொல்லல. இன்றைக்கு பழனிசாமி இரட்டையில இருக்கின்ற காரணத்தினாலும் பணபலத்தால் தான் இன்னைக்கு அவரால் சுழன்று கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் அவர் 15% குறைவான வாக்கு சதவீதத்தை அடைவார். 15% விஜயுடைய தாக்கம் எப்படி? விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலில் அவர் 6% 8% எடுத்து ஒரு தொகுதியை ஜெயிச்சிருந்தாலும் அன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவானது. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் திரு கலைஞர் அவர்கள் உருவாக்குறார். 96 சீட்டு தான் அவர் ஜெயிச்சாரு. அவங்க கூட்டணி ஆட்சி. அதுபோல அம்மா அவர்கள் 65 சீட்லயும் அந்த கூட்டணி 70 சீட் தான் ஜெயிச்சாங்க. நீங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்னைக்கு திமுக 50 தொகுதிகள்கிட்ட அந்த தேர்தலில் விஜயகாந்தினால பாதிக்கப்பட்டது. அம்மா அன்றைக்கு அம்மாவுடைய கட்சி அதிமுக அன்றைக்கு 70 தொகுதிகள்கிட்ட பாதிக்கப்பட்டது. அதை விட அதிக இம்பாக்ட் விஜயினால இருக்கும். அவர் 2வது இடத்திற்கு வருகின்ற வாய்ப்பும் இருக்கும். சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அது அமையும். அதனால பழனிசாமி தலைமையிலான அணி 3வது இடத்திற்கு யதார்த்தமா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும்.